ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பாப்பி பிளே டைம் சாப்டர் 1 தான் விளாட போகிறோம். சாப்டர் 1 இருக்குது, சாப்டர் 2 இருக்குது, சாப்டர் 4 இருக்குது, சாப்டர் 5 இருக்குது, 3 ஏதோ ஒரு கோளாறு பண்ணுது கைஸ். அது மட்டும் வரமாட்டேங்குது, ஏன்னு தெரில. இன்றைக்கி நம்ம பாப்பி பிளே டைமில் நம்ம ஸ்பீட் ரன் போட போகிறோம். ஸ்பீட் ரன். ஸோ இது செய்வேன். த டைட் ஸ்குயிட் ஏதோ ஒரு இது அதுதான் விளாட போகிறோம். சீக்கிரமாக முடிக்க போகிறோம். இங்கே நம்ம டைமெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. போகிறோம், சீக்கிரமாக போகிறோம், சீக்கிரமாக முடிகிறோம், சீக்கிரமாக வரோம், சீக்கிரமாக அவ்வளோதான் முடிச்சு விட்றோம். முடிச்சு விட்றோம். அப்படியே அவ்வளோதான் பறந்து விட்றோம். ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்துடலாம் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் கொடுத்துருவோம் கைஸ். இது கோளாறு. டக்குன்னு போய் என்ன பண்ணணுன்னா, இந்த மேலே இருக்க ட்ரெயின் இது அப்படியே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான ஸ்பீட் ரன்னு. இங்கே இருக்குல்ல, இந்த எடுத்து இப்படி போட்டுருணும். டக்குன்னு இங்கே போய் மேலே ட்ரெயின் கோடு இருக்கும். பச்சை இது லைட் பிங்க்கு, அப்புறம் இது எல்லோ டார்க் பிங்க்கு மண்டையில் ஏற்றிட்டு அப்படியே நீங்கள் அதுக்கு போய் அப்படியே மண்டையிலேருந்து அந்த கலர் அப்படியே கொட்டணும். அப்படியே க்ரீன் ஃபஸ்ட்டு ப்ளூன்னு போட்டு பார்ப்போம். அது என்னன்னே தெரில. ப்ளூவில் க்ரீன், லைட் ரெட், இது அவ்வளோதான் போட்டாச்சு. கரெக்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கைஸ். இவன் கதையாக பேசுவான். இதை முடிச்சு விட்றலாம். எங்கடா அந்த கேசெட்டு எடுத்து போடு கைஸ். இவன் கதையாக பேசுவான். அந்த கதையெல்லாம் காட்ட முடியாது. அப்புறமா கதையை இது பண்ணிடலாம் வாங்க கைஸ். அவன் எப்படியோ அதை பேசி முடிச்சிட்டான். நம்ம கையை எடுத்துகிட்டு ஓடிடலாம் வாங்க. கையெடு. செம்முன்னு அடிப்போம். இங்கே பாருங்கள், சைடில் பாப்பியோட ஃபோட்டோ. ஸ்பீடுன்றது ஸ்பீட் ரன்னு. அழுத்துறாடே, அழுத்தி ஸ்பீடாக போ. ஸ்பீட் ரன் சொல்லிட்டு ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன். என்னது அது அங்கே கனெக்ஷன் போகுது கைஸ். இது வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கைஸ். இந்த கேமில் என்ன பிரச்சனைலாம் லோடிங் தான். லோடிங்கு செம பிரச்சனை கைஸ். நீங்கள் இதை கேம் விளாட போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. லோடிங் மட்டும் ஆகாது. லோடிங் பைத்தியக்காரங்களா, ஐயோ என்ன பண்ணி வச்சு கைஸ். இது கிளிச்சு தான், பயப்படாதீங்க. கிளிச்சு பண்ணி வச்சுருக்காங்க. கிளிச்சு தான், எல்லாமே கிளிச்சு. வாங்க ஐயோ ஸ்பீடாக போகணும். ஸ்பீடு வேணும். பவர் போச்சா? ஏன்டா போக முடியல? சாவின்னு ஒன்று வேணும்ல கைஸ். சாவியை எப்படியோ கண்டுபிடிச்சிட்றேன். அப்புறமா கண்டினியூ பண்ணுறக்கா. சாவி எங்கடா போச்சு? டே கடைசியில் தான் தெரியுது இது அகியோட கையில் இருக்குன்னு. சீக்கிரமாக அதை எடுறாத. எடுத்துட்டேன் கைஸ். சீக்கிரமாக இப்போ போனோம். சீக்கிரமாக போய் இப்போ நம்ம ஸ்பீட் ரன் பண்ணுறோம். ஸ்பீட் ரன்னில் போய் ஸ்லோவாக பேசுகிறேனே, என்னடா இது? அங்கே அந்த பாக்ஸு கைஸ். ஸ்பீட் ரன்னில் எல்லாமே தெரிஞ்சுட்டு போய் இது பண்ணணும். ஆனால் நான் இங்கே ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன். அதுதான் என்னென்னு தெரியல கைஸ். எல்லா பாப்பி பிளே டைம் சாப்டரும் ஒரு 1/2 1 hour கூடயும் விளாட்லாம். நான் இதில் 18 minutesல முடிச்சிருக்கேன் சாப்டர் 1. அதுதான் எனக்கு என்னென்னு தெரில. முடிச்சிட்டேன் 18 minutesலேயே. எப்படின்னு தெரில கைஸ். இங்கே கையை இப்போ தான் இது கையை வைக்கவே முடியுது கைஸ். எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். அது இவனோட கை தானே. சரி, அவன் எங்கேயோ ஓட முடியல. அப்படியே அவனோட கலர் இருக்குல்ல, அப்படியே கலர் அப்படியே தேய்ச்சிட்டே போயிருக்கான் போல். அப்படியே ஒட்டி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம போய் அந்த ரெட்டு கலர் கையை கண்டுபிடிக்கணும். ரெட்டு கை 2 கை இருக்குது நம்மளுக்கு. ரெட்டு கையை கண்டுபிடிக்க போகிறோம். சீக்கிரமாக போய் ரெட்டு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 2 கை கிடச்சிடும் கைஸ். மொத்தத்தையும் போட்டேன். ரெட்டு கையை கிடைக்க போகுது. அந்த ஐகானிக் ஹேண்ட் இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகுது. பாப்பி பிளே டைமில் இருக்கா ஐகானிக். சீக்கிரமாக போடுறா. நம்ம ஐகானிக் ஹேண்டு ப்ளூ தான். நெக்ஸ்ட்டு ஐகானிக் ஹேண்டு ரெட். இது செகண்ட் சாப்டர்லேயே போயிடும் கைஸ். ஆனால் நம்மளோட ப்ளூ கை மட்டும் எந்த சாப்டர்லேயும் போகாது. 5th சாப்டர் தவிர. அது வரைக்கும் நம்ம கூடயே இந்த ப்ளூ கை. அப்போ எடுத்தது இது அப்படியே இருக்கும் கைஸ். நம்மளோட கையே
அதனால் நம்ம கையை வந்து நம்ம சாப்டர் 5ல் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நம்ம கையை. ஆனால் நான் நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸ்லலாம் நான் வந்து இந்த பாப்பி ப்ளே டைம் எப்படி விளாட்றது அதோட கதைலாம் சொல்கிறேன். இப்போ நம்ம இதோட கதையை சொல்லணும்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெட்டர் தந்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஒர்க்கர், ஒரு டாய் ஃபேக்ட்ரியில் ஒரு ஒர்க்கர். ஃபஸ்ட்டு கேமை பற்றி பேசுவேன் கைஸ். இது தான் இருக்கிறதுலே வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பஸ்ஸில். இது கொஞ்சம் ஈஸி, நீங்கள் அப்படியே பாருங்கள். நான் கதையை சொல்கிறேன். என்னென்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஒர்க்கர் ஆல்ரெடி இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வெளில போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் வருது, நீங்கள் திருப்பி இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன். அதை பற்றி நம்ம இங்கே வரோம். ஆனால் இங்கே யாருமே இல்லை, ஒர்க்கரே இல்லை. ஆனால் ஒரு பொம்மை இருக்குது. அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடுது. எங்கடா போச்சு அது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம்ல தான் நம்ம ஐயோகி பார்த்தோம். அது நம்மளை துரத்துது. அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம். இங்கே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. உள்ள போயிடுச்சு கைஸ். அதான் சொன்னல, ஒரு புதுசாக நம்ம பசில் பண்ணி ஒரு டோரை திறக்கணுன்னா ஓப்பன் ஆகாது, லோடிங்னு வரும். லோடிங் முடித்ததுக்கப்புறம் தான் ஓப்பனே ஆகும். சீக்கிரமாக போகணும். சாப்டர் 2ல் என்ன கதைனா, நம்ம மாமி த லாங்லக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய பசில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த பசில்ஸ்லாம் முடித்தா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு கோடு தருவாங்க, ட்ரெயினோட கோடு. நம்ம ட்ரெயினை வச்சு தான் தப்பிக்கணும். நம்மலாம் இப்படின்னு போய் ட்ரெயின் கைஸ் பார்த்தீங்களா, ஐகானிக். இப்போ தான் அகியோட சேஸ் வரப்போகுது. இதுதான் வரப்போகுது. கதை வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்குன்னே ஒரு வீடியோ போடுறேன். இப்போ மாமி த லாங்லுக்கு அந்த கதையை முடிச்சிடுறேன். ட்ரெயின் கோடு தருவாங்க. அந்த ட்ரெயின் கோடை எடுத்துகிட்டு போய் போட்டு ட்ரெயின்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரெயினில் தப்பிச்சு போயிடுவோம், மாமி த லாங்லுக்கு போட்டு சொல்லிட்டு. அப்போ தான் பாப்பி வந்து நம்மளுக்கு சொல்லுவாள், சாரி புச்சர், நான் வந்து உன்னை இது பண்ண போகிறேன். உன்னை நான் இங்கே லாக் பண்ண போகிறேன். நீ இங்கே வச்சு இங்கே எல்லா எனிமிஸையும் சாவடி. அதுக்கப்புறம் நான் உன்னை விட்றேன்னு சொல்லி அப்படி பண்ணுருவாங்க. ட்ரெயினை இது மாற்றி விட்ருவேன். அப்போ தான் கேட் நப்புன்னு ஒருத்தவனை பார்ப்போம். அவனை சாவடிச்சுட்டு அப்படி போவோம் வருவோம். அப்புறமா அந்த கதையை சொல்கிறேன் கைஸ். இது தான் இருக்கிறதுல மெயினான பசில் கைஸ். இங்கே போய் கதை சொல்லிட்டுருக்கேன். இதை இப்படி போட்டு கைஸ், இந்த பசில் எனக்கே பண்ண தெரியாது, அதனால் சும்மா பண்ணுறேன். வரல கைஸ், இது வரமாட்டேங்குது கைஸ். எனக்கு இது பண்ணவும் தெரியாது. இருங்க, வீடியோ பார்த்துட்டு வரேன் கைஸ். இது எனக்கு சுத்தமாக பண்ணவே தெரியாது. நான் ஆல்ரெடி என்ன தெரியுமா, என்ன கதை தெரியுமா கைஸ், நான் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டேன். நான் விளாட்றேன், இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு சேஸில் போய் செத்துட்டு மேலே ரெக்கார்ட் ஆகிடுச்சுல, அதுவே வச்சு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. சரி, பாதி ரெக்கார்ட் ஆகிருக்கா, அதை வச்சு கண்டினியூ பண்ணி அப்படியே போட்டுடலான்னு பார்த்தா அதுவும் ரெக்கார்ட் ஆகலை. பாதி கிடச்சி அது பாட்டு ஒன்று வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு பண்ணிடலான்னு பார்த்தா அதுவும் ரெக்கார்ட் ஆகலை. பார்த்தா நான் ரெக்கார்டே ஸ்டார்ட் பண்ணாமல் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன். இவ்வளோ மூளை குழம்பி மீதி நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிவிடுவோம், சாப்டர் 1 போடுறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி விளாட ஆரம்பிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் நான் எந்த சாப்டருக்குள்ளேயும் போய் விளாண்டு பார்க்கல. சாப்டர் 4 மட்டும் உள்ளே போய் ஒரு பசில் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி வேணாம், அதுக்கப்புறம் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு பசில் மட்டும் எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியும். பேட்ரி எடுத்து போகணும். ஆனால் கைஸ், சாப்டர் 3 நான் ட்ரை பண்ணுறேன். ஐயோ வந்துட்டேன், நான் இப்படி தாண்டா பண்ணாங்க. மாற்றி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இருக்க கம்பியை ஃபஸ்ட்டு சுற்றிடணும் கைஸ். சீக்கிரமாக போய் நம்ம ஃபஸ்ட்டு இருக்க கம்பியை சுற்றணும். ஸ்பீடாக பார்க்காம ஸ்லோவாக பட்டிருக்கேன். எனக்கு இப்படி தான் கைஸ் பயமாக இருக்குது. சாப்டர் அந்த இது இருக்குல்ல, ரன்னிங் சேசிங், அதுதான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. பக்கத்து வீட்டில் நாய் கத்துது, மன்னிச்சிக்கோங்க, அது கத்திகிட்டே தான் இருக்கும். சரி, இப்படி போய் அதை செத்து இந்த கேமில் லைட்டாக இது நடக்கும். இதெல்லாம் இது ஸ்டெக்கு பக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது எந்த கலரில் இருந்து ஃபஸ்ட்டு ஒன்றை சுற்றிட்டு செகண்ட் ஒன்றை சுற்றிட்டு அப்படியே இப்படி போய்
இதை இப்படி அழுத்திட்டா போதும். நானும் அதே தாண்டா சுற்றினேன். நான் இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி வந்தேன். இல்லை நான் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வந்தேன். தெரில என்னென்னு நடக்குதுன்னு. கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், எந்த டெக்னாலஜியை வச்சு இவன் பண்ணியிருக்கான்னு. ஒன்றுமே புரியலை. இப்போ எனக்கு பயமாக இருக்குது கீழே போகிறதுக்கே. சரி கைஸ் கீழே போயிட்டு கண்டினியூ. கைஸ் இங்கே இருக்குல்ல இந்த பட்டனு, இந்த பட்டனை எங்கடா இருக்குது ஏன்டா ஆரம்பிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தடவிட்டு இருக்கேன். இப்போ தான் ஆனே பண்ணுறேன். கைஸ் இவ்வளோ நேரம் ஏன் இது கட் பண்ணேன்னா, நான் போயிட்டு ஏதோ பண்ணிருக்கேன். போய் வேறு எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கேன். எங்கடா ஏதோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதான் கரண்ட்டு குத்துட்டேன்னு திருப்பி போய் கரண்ட்டு குத்துட்டு வந்தேன். பார்த்தா இது இங்கே பட்டன் இருக்குது. அதை நான் கவனிக்காமல் போய் சுற்றிட்டு இருந்தேன். கைஸ் இப்போ தான் அக்யூ வர போகிறான். நான் அந்த டாய் மேக்கானதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மேக்காகு சீக்கிரமாக இதாகு. கைஸ் இந்த கேம் நான் எப்படி விளாட்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே ஷாக் ஆகிடுவாங்க. 4, 5 இது 5 எப்படி நான் டவுன்லோட் பண்ணேன். ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அந்த வீடியோ வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய பின்னாடி அப்படியே போனீங்கன்னா ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னா 3 வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி தான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி சாப்டர் 5 ஃப்ரீ ஃபார் ஒன்லி 3 minutes எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லியிருந்தேன். அதேமாரி தான் இதையும் டவுன்லோட் பண்ணேன். சேம் மெத்தட். இல்லை அப்புறம் எனக்கு புரியலை, எனக்கு இப்படி வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படியே டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். சீக்கிரமாக ஓடணும். அக்யூகி வந்துட்டான். அக்யூகி கைஸ் ஃபஸ்ட்டு ட்ரையிலே முடித்தா நான் வந்து ஒரு லெஜண்ட்டு. இல்லை நான் ஃபஸ்ட்டு ட்ரையிலே முடித்தா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். ஏன்னா முடிக்க மாட்டேன், சத்தியமாக முடிக்க மாட்டேன். முடிச்சிட்டா பேரை மாற்றிக்கிறேன். எப்படி மாசா எத்தா கைஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தனால எப்படி வழி போகணும்னு தெரியும். இப்படி போகக்கூடாதா? ஐயோ சீக்கிரமாக போனோம். கைஸ் வழியெல்லாம் அப்படியே மெமரி பண்ணிட்டான். மூலையில் அப்படியே இருக்குது, மெமரி பண்ணிட்டான். எங்கடா போகிறது? டே எந்த வந்த வழியே கைஸ் அந்த வழியிலே வந்தேன்னு திரும்பி பார்த்தோம்லே இதாகிடுச்சு கைஸ். ஆனால் இல்லை நீங்கள் செத்துட்டிங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை. செத்துட்டிங்கன்னா திருப்பி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் அது ஆகும். 10 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஆகும். திருப்பி நான் வந்து இது பண்ணிட்டு வந்திருக்கேன். வெளில போய்ட்டுலாம் வரல. இது பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன் அந்த சீனை மட்டும். அங்கே போய் நான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் திருப்பி வந்துருச்சு. அங்கே சீக்கிரமாக ஓடணும். ஊகி பின்னாடி துரத்துறோம் கைஸ். இதே ஃபீலு ரியல் லைஃப்பில் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஐயோ எதுக்கு நான் அங்கே போய் முட்டுறேன். இதேமாரி ரியல் லைஃப்பில் வந்து எப்படி இருக்கும். ஐயோ பின்னாடி போய் துரத்தி உங்களை பிடிக்க வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு தலையில் வந்துச்சு. இதில் வந்து ஹார்ட்டில் வந்து ஐயோ வலிக்குதே, ஐயோ பின்னாடி வருது, யோ தலையா, யோ பாண்டியா அப்படின்னு ஓடினீங்கன்னா எப்படி இருக்கும்? மாசாக இருக்கும். இப்போ வந்து ஐயோ இதன்னு தப்பிக்கணும் கைஸ். இப்போ நான் வந்து ஐயோ வந்த வழியாக வரேனே. இப்போ சைடில் போனோம் இது ரைட்டில் ஏன்டா போனீங்க கைஸ்? இப்போ தான் ஞாபகம் வருது, இங்கே மூடிடுவாங்க. ஐயோகி நம்ம பின்னாடி வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்படி தெரியுமா? நீங்கள் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் ஐயோகி பக்கத்தே இருக்கணும், பட் அவுட் ஆகக்கூடாது. அதுதான் இது ஓடணும். ஐயோகி இப்போ நம்ம பின்னாடியே தான் இருக்கான் கைஸ். இப்போ இழுத்து விட்றலாம். இழு வாடா டே, இல்லைடா டே, ஐயோகி உடைக்கிறான். வாடா ஐயோகி துரத்துறான்டா டே. கைஸ் செத்துட்டேன். ஐயோ கைஸ் செம்ம காண்டாயிடுச்சு கைஸ். லாஸ்ட் ஒன் டான்ஸ் இல்லை லாஸ்ட் 2 டான்ஸ். இன்னும் 2 வாட்டி நான் இது இருக்குது. 2 வாட்டிலையும் முடியலண்ணா. என் பேர் முருகேசன், மாற்றிக்கலாம் முருகேசன் கைஸ். லாஸ்ட் ஒன் ட்ரை. ஐயோ வந்துட்டான். வாங்க ஓடுவோம். இப்போ நான் அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கேன். அப்படியே பிடிச்சி நீ அவுட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு லாஸ்ட் ஒன் இல்லை கைஸ், இதோட முடிச்சிடலாம். இன்னி இந்த ஒரே ஒரு சான்ஸ். இந்த சான்ஸை விட்டா ஐயோ டே. ஆஃப்டர் 7 hours
7 hours கழிச்சு திருப்பி வந்து போர் அடிச்சுது கைஸ். செம காண்டாகவும் ஆயிடுச்சு. சரி வாடா ஐயோ ஒத்தைக்கு ஒத்த வரியா அப்படின்னு கூப்பிட்டு கேமுக்குள்ளே வந்துட்டேன். இது லோடு அப்படின்னு கொடுத்தா திருப்பி அதே இடத்துல அப்படியே லோடு கேம்னு கொடுத்தா அப்படியே வந்துருச்சு. ஐயா அப்போ லோடு கேம்னா இப்போ ரீஸ்டார்ட்லாம் இல்லை, இது அப்படியே வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே தெரிஞ்சிச்சு. எம்எல்ஏ எந்த கேம் வேணால் இது அப்படியே வச்சுட்டு பத்ரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் போல். ஜாலி. அந்த ஆப்ஷன் இப்போ தான் தெரிஞ்சுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக 7 hours கழித்து திருப்பி வந்திருக்கேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக போய் வின் ஆகிட்டேன். வின் ஆகணும்னு சொல்லக்கூடாது, ஆயிட்டேன் தான். அது எனக்கே தெரியும், ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வாய்ஸ் கொடுக்குறனால தெரியும். சீக்கிரமாக போனோம் கைஸ், இல்லைனா அங்கி வந்து பிடிச்சிடுவான். ஐயோ திருப்பி இதே மாதிரி தான் கைஸ். க்ளோஸ் பண்ணி பின்னாடி மட்டும் பார்த்துடாதீங்க தயவு செஞ்சு, ப்ளீஸுன்னு கொஞ்சம் கெஞ்சுவேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவள் தான் நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. ஏன்னா அங்கி உங்கள் பின்னாடி அப்படியே துரத்திட்டு வருவோம். கரெக்டாக வரோம் கைஸ். எப்படி தெரியுமா இழுக்கணும், லைட்டாக ஒரு தொடு, அவள் தான் அங்கி தெரிச்சு விழுந்துருவான் கைஸ். அவள் தான் அங்கி செத்து போயிட்டான். யாபா இப்போதான் கைஸ் மூச்சு வாங்குது. இப்போ தான் மூச்சு விட்டுறேன்னு அதை மூச்சு முட்டி பேசிட்டு அப்படியே மூச்சு முட்டி விளாண்டுட்டு இதுதான் இருந்தது. கரெக்டாக முடித்தேன் கைஸ். எனக்கு அப்படியே ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு அங்கி கூட. ஏண்டா நீ எனக்கு அப்படியே காண்டாயிடுச்சு கைஸ். ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. வாங்க இந்த ஃப்ளவர், ஃபைண்ட் த ஃப்ளவர் தானே இதோட இது பேர். ஃபைண்ட் த ஃப்ளவராக என்னது? ஃபைண்ட் த ஃப்ளவர் தான். இல்லை இந்த டைட்டு குயிஸு அதை முடிச்சாச்சு கைஸ். இப்போ போய் பாப்பி இருக்காளா, அவளை எழுப்பி விட்டுறணும். பாப்பி எழுஞ்சி ஓடேன். ஏன் எனக்கு கைஸ் ஏதோ ஒரு ஹாரர் ஃபிலிம்குள்ளே போகிற மாரி இருக்குது. பட் அவள் நல்லவதானே எனக்கும் தெரியும். எதுக்கு இப்போ ஹாரர் ஃபிலிம்குள்ளே போகிற மாதிரி ரெட் லைட்டு, ப்ளூ லைட்டு, அப்படியே க்ரீன் லைட்டு, ரெட் கலர் கையும் ப்ளூ கலர் கையும். இப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன கேஸை ஓப்பன் பண்ணிட்டியா அப்படின்னு ஆச்சரியமாகியாரா. அதோட இந்த கேமும் முடிஞ்சிச்சு. Chapter 1 A Tight Quiz கைஸ். அவ்வளோதான், இந்த கேம் முடிஞ்சிச்சு. பாய் டாட்.